சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் வைத்து பலியிடுவதற்காக நீலாங்கரையிலிருந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டிற்கான இந்த தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் வெளியிட இருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி சார்ந்தும் அதே போன்று தொழிலாளர்கள் நலன் சார்ந்தும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட தேர்தலை அறிவிப்பாகவும் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் கடந்த திருப்பூர் மாவட்டத்தின் பொழுது பிரச்சாரத்திலும் நெசவாளர்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கையும் அதே போன்று அரசு ஊழியர்களுக்கான அறிக்கையும் அதே போன்று விவசாயிகளுக்கான அந்த அறிக்கையும் தேர்தல் அறிக்கையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை இன்று விஜய் வெளியிட இருப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களுக்கும் குறைவாகவே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பிலிருந்து பல்வேறு கட்ட இந்த ஆராய்விற்கு பிறகு தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெளியிடுவதற்காக திட்டமிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 5 மண்டலங்களாக இந்த குழுக்களானது பிரிக்கப்பட்டு கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் இந்த தேர்தல் அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய வகையில் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தற்பொழுது இதனை வெளியிடுவதற்காக சென்னை நெய்லாங் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கின்றார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இதற்கான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தான் செல்லுகின்ற மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தியும் அதே போன்று தமிழ்நாடு நலன் சார்ந்த சில திட்டங்களையும் அறிவிப்புகளையும் முன்னிறுத்தி விஜய் இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற கட்சிகள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிவிப்புகளும் அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை சார்ந்து புதிதாக ஏதேனும் அறிவிப்புகள் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இடம்பெற செய்திருக்கிறாரா என்பது குறித்தும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கின்றது.